ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மஞ்சு. நம்ம இன்றைக்கி saree எப்படி பர்ஃபெக்டாக ஓரடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாரியை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் விட்டு பிடிச்சா மாதிரி ஓரடிங்க. நம்ம நார்மலாக காட்டன் சாரியில் ஓரடிக்கிறது ஈஸி. ஆனால் இந்த மாதிரி பூனம் சாரியோ இல்லை இந்த மாதிரி மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கிற மெட்டீரியல்லையோ ஓரடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி நம்ம அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது சுருக்கமாகிடும். கட்டும் போது அசிங்கமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைனை கட் பண்ணி அங்கே இருக்கிற த்ரெட்டை நீங்கள் இழுக்கும் போது ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அந்த லைனை கைட்லைனாக வச்சு நீங்கள் சிசரில் saree கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாரியோட எண்டு வரைக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது அந்த லைன் நீட்டாக வரும். உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும், தைக்கவும் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். சுருக்கம்லாம் இல்லாமல் நீங்களே உங்கள் சாரியை அழகாக ஓரம் அடிச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.